பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தாவேக தொண்டர்களை தற்குறிகள் என்று குறிப்பிடுவதற்கான பல பதில்களை விஜய் கூறியிருக்கிறார், அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது திமுக நடத்தின அறிவு திருவிழா, அதாவது விஜயோடைய பார்வையில அவதூறு திருவிழா. அந்த திருவிழால திமுக எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் அவர் தான் அஞ்சலம்மையோட சொந்தக்காரர். அவர் தான் இதை பேசினார். ஆக்சுவலா தாவேக்காவர்களை தாவேக்காவினரை தற்கொலைன்னு சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு பேச்சு பேசினார். அது திமுகவினராலேயே ரசிக்கப்படவில்லை என்பது உண்மை. அந்த பேச்சு தான் இன்னைக்கு விஜய் கோட் பண்ணிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுவும் இப்ப ஒரு பக்கம் இருந்தா கூட திமுகவுடைய குறின்றது கடந்த காலத்தோட டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கு. அந்த திமுக வச்சு அதை நோக்கி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் எப்படி பண்ணாரோ அதே மாதிரிதான் பண்ணிருக்காரு. ஆனால் அவர் சொல்ற விஷயங்கள், இந்த மணல் கொள்ளை போன்ற விஷயங்கள் அவர் சொல்றாரு இல்லையா, அதுல ஒரு விஷயம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது மணல் கொள்ளை திமுக காலத்துல மட்டும்தான் நடக்குதா, அதிமுக காலத்துல நடக்கலையா? இல்ல திமுக மேல மட்டும்தான் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கா, அதிமுக மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லையா? அப்போ அவரு திராவிட கட்சிகளை எப்படி பாக்குறாரு? திமுகவுக்கு ஒரு கண்ணு, அதிமுகவுக்கு ஒரு கண்ணு பாக்குறாரா? கொள்கை எதிரியான பாஜகன்னு சொல்றாரு, அதோட கொள்கை எதிரின்னு வலியுறுத்துறாரு. மீண்டும் அந்த கொள்கை எதிரியான பாஜக ஆளுகின்ற மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்களை செய்ய மாட்டேங்குது, மெட்ரோ கொடுக்க மாட்டேங்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சமீபத்தில் வந்தது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு வெட்டு வைக்கிற மாதிரி வந்தது. அது தவிர நிதி கொடுக்கிற விஷயங்கள், நீட்டு மசோதா வாங்கி வச்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பாஜக ஆளுகின்ற மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கிற சில விஷயங்கள். இதெல்லாம் திமுக தன்னுடைய பிரச்சாரத்தில் எடுத்து சொல்றாங்க. அப்போ கொள்கை எதிரி என்று பாஜகவை சொல்லுகின்ற விஜய் அதை பத்தி எல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறார்? ஆக்சுவலா அதை பத்தி மட்டும் இல்ல, அதிமுகவை பத்தியும் பேச மாட்டேங்கிறாரு, பாஜக கொள்கை எதிரியான பாஜக செய்யற தமிழ்நாட்டுக்கு செய்யற விஷயங்களை பத்தியும் பேச மாட்டேங்கிறாரு, காங்கிரஸை பத்தியும் பேச மாட்டேங்கிறார். இப்ப வெறும் திமுக அட்டாக் மட்டும் இருந்ததுன்னா இன்னைக்கு அதிமுக சொல்ற விஷயம் என்ன? திமுகவுக்கு மாற்று நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றாங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாரு? நாங்க தான் திமுகவுக்கு போட்டினார். அப்போ அவருடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? திமுகவும் சரியில்லை, அதிமுகவும் சரியில்லை, ரெண்டுக்கும் மாற்றாதான் நான் வந்திருக்கேன் தான் அவர் பேசணும். ஏன் அதிமுகவை சைலண்டா விட்டுட்டு போறாரு? சோ திமுக அதிமுக விரும்பாத நடுநிலையாளர்கள் ஓட்டை அவர் மிஸ் பண்ணுவாரு. அப்போ இதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. திமுகவை நீங்க குற்றஞ்சாட்டுங்க, எல்லா வித உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதே சமயம் ஆண்ட கட்சியான அதிமுக நீங்க சொல்ற கொள்ளை போன்ற குற்றச்சாட்டுல இருந்து இது இல்லாம இருக்காது. ஆக்சுவலா இதை பத்தின விஷயங்கள், அதே மாதிரி கொள்கை எதிரியான பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்த விஷயங்களை பத்தி நீங்க பேசாத இருக்கீங்க. அதனால இன்னும் பல விஷயங்களை விஜய் கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். விஜய் தன்னுடைய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்கிய அதே பேட்டர்ன்ல தான் அவருடைய பேச்சு இந்த கூட்டத்திலும் இருந்தது. பொதுவான திமுக குறித்த அந்த விமர்சனங்களுக்கான பதில்கள், பிறகு எந்த இடத்தில் அவர் பேசுகிறாரோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசியது. அப்போ இப்படியான ஒரு பேட்டர்ன்ல தான் அவர் தொடர்ந்து பிரச்சாரத்தை செய்ய போறார் அப்படின்னு பார்க்கணுமா? இதுல அவர் ஹைலைட் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் பகுதி வாரியாக போய் பிரச்சாரம் செய்கிறார். அப்போ பகுதி வாரியாக போய் பிரச்சாரம் செய்யும் போது அந்தந்த லோக்கல் இஷ்யூஸ பேசுவது அப்படின்றது வழக்கம். அதைதான் எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யும். தொடர்ந்து அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எல்லா அரசியல் கட்சிகளும் கடைபிடிக்கின்ற ஒரு பாணியை தான் விஜயும் கடைபிடிக்கிறார். விஜயுடைய இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயுடைய பிரச்சாரம் அந்த டோன் ஏதாச்சும் அதுல ஒரு மாற்றம் இருக்குமா? விஜயுடைய பிரச்சாரத்திலேயே அந்த அவுட்லுக்லயே ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருக்குமா அப்படின்லாம் பலரும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு. இப்ப இந்த எஸ்ஓபி எல்லாம் வராத போது வெளியே பிரச்சாரம் பண்றது அப்படின்றத தவிர்க்க வேண்டும். ஆகவே அரங்க பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். நம்ம இந்த பிரச்சாரத்தை விட்டுறக்கூடாது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கு இல்லையா, தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 6 மாத காலம் என்பது அந்த தேர்தலுக்கான மூட செட் பண்ணுவதற்கான ஒரு காலமாக இருக்கணும். தங்கள் பக்கம் அந்த பார்வையை திருப்புவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் அவர் பாக்குறாரு. சோ அதனாலதான் இந்த பிரச்சார பயணத்தை மீண்டும் துவக்கி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். 2வது, கரூர் சம்பவத்துல நடந்த விஷயங்கள்ல இருந்து பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கிறார். ரொம்ப கம்மியான கிரவுட், பெண்கள், குழந்தைகளோட வந்த பெண்களுக்கு எல்லாம் அனுமதி இல்லை, அப்புறம் ஒரு தொண்டர் படை, இப்படி எல்லாம் சில செட்டப்பை பண்ணிருக்காங்க. இது இன்னொரு லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது அதை எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் அவருடைய பேச்சு அப்படின்றது உங்களுக்கு அவருடைய அட்டாக்க திமுகவுக்கு எதிரான அந்த அட்டாக்க அவர் கூர்மைப்படுத்தி இருக்கிறார். திமுகவுக்கு எதிரான ஒரு சக்தியாக தங்களை விஜய் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி அந்த ஒரு இமேஜ உருவாக்கணும் அப்படின்றதுலாம் அவர் தீவிரமா முயற்சி செய்கிறார். ஏன்னா எல்லா இடங்கள்லயும் அவர் பேசுற ஒரு விஷயம்
வருகின்ற 2026 தேர்தல் என்பது தாவேகா மற்றும் திமுகவுக்கு இடையே தான் அப்படின்ற அந்த விஷயத்த அவர் வந்து அந்த அந்த மனநிலையை அவர் உருவாக்க நினைக்கிறார். அதனாலதான் திமுகவுக்கு மீதான அட்டாக் அப்படின்றது எல்லா விஷயங்களும் ரொம்ப கூடுதலாக இருக்கு. அதே போல திமுக வைக்கின்ற எல்லா விமர்சனங்களுக்கும் வந்து அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இதுல இருக்காரு அவரு. சோ கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அந்த தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியை நோக்கி விமர்சனம் செய்ததுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு விஜய் பதில் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி எப்படி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் வந்து இப்படிதான் சொன்னாங்க, எம்ஜிஆர் இப்படிதான் திமுக அட்டாக் பண்ணாங்க. சோ திமுகவுடைய இந்த ஒட்டுமொத்த பாணியை வந்து அவதூறு பிரச்சாரம் செய்வதுதான் அப்படின்ற அடிப்படையில அந்த திமுக மீதான அந்த விமர்சனத்தையும் திமுக மீதான அந்த இதையும் வந்து ரொம்ப கூர்மைப்படுத்துகிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். இதுல இனி வருகின்ற காலங்கள்ல உங்களுக்கு வந்து இன்னும் ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி விஜய் ரொம்ப கடுமையா விமர்சிக்கவில்லை. அதே போல ஏற்கனவே இந்த மாநிலத்தை ஆண்ட அதிமுகவை பற்றி விமர்சிக்கவில்லை அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வந்து எழுகிறது. சோ வருகின்ற காலங்கள்ல அவர் அதை பற்றியும் பேசுவாரா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா அவருடைய பிரச்சாரத்துல இருந்து நமக்கு தெரியுறது என்னன்னா, திமுக தான் நமக்கு பிரதான எதிரி, அரசியல் எதிரி. ஆகவே திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேலும் கூர்மைப்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல திமுகவுக்கு எதிராக எந்த கட்சி இருக்கிறது, எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து பலவீனமாக இருக்கிறார்கள், திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த தோற்றம் என்பது திமுக வந்து இன்னைக்கு ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய அந்த தோற்றம் இருக்கிறது அப்படின்னும் போது திமுகவுக்கு எதிராக நான் வந்து ரொம்ப தீவிரமாக களமாடுகிறேன், நான் தான் ரொம்ப தீவிரமா திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்ற அந்த ஸ்பேஸ வந்து விஜய் கேப்சர் பண்ணணும்னு பாக்குறாரு. அதுதான் அவருடைய ஸ்பீச்ல இன்னைக்கு ரொம்ப கிளியரா தென்படுது. நன்றி ஷபீர், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு துரை